ராதே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கொஞ்சம் ஈஸியாக உடனே பண்ணக்கூடிய தோசை. வெறும் அரிசி மாவு அதெல்லாம் வச்சு பண்ண போகிறோம். அது நான் எப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் 1 டம்ளர் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஒன்று இடியாப்ப மாவு இல்லைன்னா கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 1 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம், எண்ணெய் வேணாலும் நீங்கள் விட்டு வறுத்துக்கலாம். அப்புறம் குடமிளகா, கேரட்டு, இது மிளகு, ஜீரகம், மிளகா வத்தல் போட்டு பொடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1 ஸ்பூன் கடலை மாவு, அது மேலே கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி போட்டுருக்கேன். ஸோ நம்ம இதெல்லாம் போட்டு இருக்கிறதுனால இந்த காரம் மட்டும் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ உங்களுக்கு அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசி மாவை மிக்சியில் போட்டுக்கணும். இந்த அரிசி மாவு மிக்சியில் போட்டுட்டு இதுக்கு 1 டம்ளர் அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு நீங்கள் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கோங்க. இந்த கடலை மாவு, மஞ்சப்பொடி இதையும் இதில் போட்டுடுறேன். உப்பு தேவையான அளவு இப்போ போட்டாலும் சரி, நீங்கள் அப்புறமா கரைச்சிட்டு கலந்துட்டாலும் சரி. இப்போ அதை நம்ம அரைச்சின்னு வந்தாச்சு. ஒரு 1.25 வேணால் போட்டுக்கோங்க. ஏன்னா ஜலம், ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குடமிளகா, கேரட்டு, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, உப்பு பண்ணும்போதே அரைக்கும் போதே நான் போட்டுவிட்டேன். அதனால் அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் இந்த மிளகு, ஜீரகம், அந்த பொடி கொஞ்சம், அது உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் போட்டுக்கோங்க. இதெல்லாத்தையும் போட்டுண்டு நல்லா கலந்து விட்டுவோம். இப்போ அடுப்பு மூட்டிட்டு அதில் தோசைக்கல் வச்சுருக்கேன். கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா கொஞ்சம் சுட்ட பிறகு, கல் காஞ்ச பிறகு என்ன பண்ணுங்க, இந்த மாவு எடுத்து விடுங்க. கொஞ்சம் மீடியம் இதுலேயே இருக்கட்டும். மேலே கொஞ்சம் நெய் விட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன எண்ணெய் பிடிக்குமோ நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு ஒரு மூடியை போட்டு என்ன பண்ணுங்க, ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுக்கலாம். நம்ம இந்த கொஞ்சம் இப்போ எடுத்துட்டு திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இதுவாகிருக்கும். ஈஸியாக எடுக்க வரும். பிகினர்ஸ் ரொம்ப தண்ணியாக விட்டா உங்களுக்கு எடுக்க வராது. அதனால கொஞ்சம் திக்காக விட்டுக்கோங்க. அடுத்தது நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வாத்து காமிக்கிறேன் ஒன்று, அது எப்படி இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட சூடான சட்டுன்னு செய்யக்கூடிய தோசை ரெடி.
இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், ஆனால் நான் இன்னைக்கு வெங்காயம் போடலை. முதல்ல கொஞ்சம் பேட்டர் திக்காக்கணும் இல்லையா, அதுலேயும் நல்லா தான் வந்திருக்கு, அதுலேயும் நல்ல கிறிஸ்பாக தான் வந்திருக்கு. அடுத்தது வந்து நம்ம கொஞ்சம் ஜலம் விட்டுருக்கோம், அதுவும் நல்லா தான் வந்திருக்கு. அவ்வளோ கிறிஸ்பான. இப்போ நம்ம ரெண்டாவது தோசை வந்து கொஞ்சம் ஜலம் விட்டு எக்ஸ்ட்ராவா அது பண்ணினேன், அதுவும் நல்ல கிறிஸ்பா வந்திருக்கு. முதல்ல நம்ம பண்ணினதும் வந்து அதுவுமே நல்ல கிறிஸ்பா வந்திருக்கு, அதுவும் நல்ல கிறிஸ்பா இருக்கு. ரெண்டாவது இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டு பண்ணினேன், ஸோ அதுவும் நல்லா கிறிஸ்பா தான் வந்திருக்கு பாருங்க. இதுக்கு வந்து புதினா சட்னி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு.